இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள உன் பக்கத்துல ஆவியானவர் இருப்பார். ஆனால் நிச்சயமாகவே அடுத்த வாரம் முழுசும் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கும். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகிட்டினா பிசாசுடைய பாகாலின் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கவே மாட்ட. எதுக்கெல்லாம் நேரம் இல்லை இல்லை என்று சொன்னியோ இன்றைக்கு நீ திட்டமிட ஆரம்பிக்கணும். நான் காலையில் 6 மணிக்கு எழுந்தவன், இனி காலை 3 மணிக்கு எழும்ப போகிறேன். என் தூக்க நேரத்தை நான் குறைத்து விட்டு நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் மாறப் போகிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இன்றைக்கு ஆண்டவர் ஆதாமுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். ஆதாம், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா காரியத்திலும் நீ பயன்படுத்தி கொள்ளலாம், ஆனால் ஒரு இடம் உண்டு, இந்த மரத்தண்டை நீ வரக்கூடாது, ஜாக்கிரதையாயிரு. இந்த இடத்தில் நீ வருவாய் என்றால், இதை நீ தொடுவாய் என்றால், இதை நீ பறிப்பாய் என்றால், இந்த பழத்தை நீ புசிப்பாய் என்றால் எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவு பிரிந்து விடும். எங்கே ஆலோசனைகளை குடும்பத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை நாம் தட்டி கழித்து விட்டு நான் செய்வதுதான் சரி என்று நாம் முடிவெடுக்கிறோமோ அங்கேயே தேவனோடு இருக்கிற ஒரு உறவு நம்மிலே துண்டிக்கப்படுகிறது. ஜாக்கிரதை மிக அவசியம். ஏன் நமக்கு இதை சொல்லுகிறார்கள்? ஏன் இதை செய், இதை செய்யாதே, இதை பண்ணு, இதை பண்ணாதே என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், அதில் ஏதோ நன்மை உண்டு, தீமையும் உண்டு. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டால் நன்மை நடக்கும், அந்த வார்த்தையை விட்டு விட்டால், அதை உதாசனம் படுத்தி விட்டால் அது உனக்கு தீமையாய் போகும். தெய்வம் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்து அந்த 7வது நாளை அவர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம் மேல் வந்து அமைய வேண்டும். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும். ஆனால் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே எல்லாரும் பெற்றுக்கொள்வது கிடையாது. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் 7வது நாள் அது கர்த்தருடைய நாள், அது கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நாள் என்று சொல்லி அந்த நாள் மனிதனுக்கு ஓய்வு கொடுத்தார். எல்லாவற்றையும் விட்டு நீ ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உள்ளே வர வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு வந்து ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறதை எல்லாவற்றையும் நாம் கேட்டால்தான் அடுத்து இருக்கிற 6 நாள் நம்ம மேல் ஆசீர்வாதம் அப்படியே நம்ம மேல் கடந்து வரும். அது நம்மை அப்படியே மறைத்து நடத்தும். இந்த ஆலோசனைகளை நாம் கேட்டு அந்த 6 நாள் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சில ஆலோசனை சொல்வார்கள். இதை செய், இங்கே போ, இதை பண்ணு, இதை இங்கே போகாதே, இதை பண்ணாதே, இதை செய்யாதே. 2 விஷயங்கள் எப்போது நம்ம காதுக்கு வரும்போது நாம் விளங்கி கொள்ள வேண்டும். இது நான் செய்யறதுக்காக தானே, இது எனக்கு நன்மைக்காக தானே சொல்லுகிறார்கள் என்று அதை விளங்கி கொண்டு அதில் நாம் மாற வேண்டும். அந்த ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு அந்த ஆலோசனையின் காரியங்கள் தேவன் கொடுத்தது எதற்காக? அவரிலிருந்து பிரியக்கூடாது, 2வது அவருடைய திட்டத்திலிருந்து பிரியக்கூடாது, 3வது அவர் உனக்கு வைத்த ஆசீர்வாதத்திலிருந்து நீ பிரியக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதை தேவை. எல்லாருக்கும் தெய்வம் நேரடியாய் வந்து பேசுகிறது இல்லை. தெய்வம் அப்படி நேரடியாய் ஒவ்வொரு மனிதனோடு வந்து பேசுவார் என்றால் தெய்வத்துடைய மதிப்பு அப்படி சீப்பாயிடும். தெய்வனை ஒரு மனுஷன் மதிக்க மாட்டான். இன்றைக்கு ஒரு நம் நாட்டுடைய ஒரு சிஎம் இருக்கிறார் என்றால் அவரை எல்லாரும் அப்படியே பார்த்து விட்டு வந்து விடுவோம் என்றால் அவருக்கு மதிப்பு இருக்காது. அவரை பார்ப்பதற்கு முன்பதாய் பலரை சந்தித்து கோரிக்கை என்ன என்பதெல்லாம் கேட்டு அவர்கிட்ட போகிறதுக்கு இவ்வளோ நிமிஷம்தான் பேசணும், அதுக்கு உள்ள எல்லாத்தையும் முடிச்சிடணும், இந்த விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பேசணும். அந்த டைம் 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே வெளியே வந்துடணும்.
அப்படி சில சட்ட திட்டங்களில் வரும்போது தான் அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வருகிறது, ரெண்டாவது அவரை பார்க்க ஆர்வம் வருகிறது, மூன்றாவது அவரை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை உடனே பயன்படுத்துகிறோம். ஒரு சாதாரண ஒரு 5 ஆண்டுகள் இருந்து ஆட்சி செய்பவர்களே சில சட்ட திட்டங்களுக்குள்ளாக அவர்கள் இருந்து இப்படி தான் என்று சொல்லி நியமிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், அண்டாசராசரங்களை படைத்த தெய்வம் ஒரு மனுஷனண்டை நேராய் வந்து மகனே மகளே மகனே மகளே என்று தினமும் உன்னோடு பேசுவது இல்லை. அதற்கு ஆண்டவர் சபையை கொடுத்தார், ஊழியரை கொடுத்தார், தீர்க்கதரிசியை கொடுத்தார், சுவிசேஷகனை கொடுத்தார், அப்போஸ்தலனை கொடுத்தார், போதகனை கொடுத்தார். இவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து நமக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த வார்த்தையை நம்ம கேட்பதற்காகத்தான் நாம் சபைக்குள் வருகிறோம். சபைக்குள் நாம் வரும்போது தெய்வம் பேசுவதற்கு நாம் செவி திறக்க வேண்டும். ஏனென்றால் தெய்வம் பேசுவதற்கும் மனிதன் பேசுவதற்கும் பல லட்ச விதத்தில் வித்தியாசங்கள் உண்டு. மனிதனுடைய வார்த்தைகள் ஒன்றையும் அசைக்காது. மனிதனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய தலையின் முடியை கருப்பை வெள்ளையாக்க முடியாது. ஆனால் தெய்வம் ஒரு மனிதனை பார்த்து பேசுவாரானால் இல்லாதது இருக்கிறதாக, முடியாதது முடிகிறதாக, காணாததை காண்கிறதாக மாற்றக்கூடிய பூர வல்லமை உடையவராய் இருக்கிறார். தெய்வ வார்த்தை மிக மிக ஜாக்கிரதையாய் நாம் கவனிக்க வேண்டும். அப்போது தெய்வம் என்ன செய்கிறாராம், உன்னோடு பேசுவதற்கு பக்கத்து வீட்டு நபரை கூட அவர் எழும்புகிறவர் அல்ல. ஏதோ எதிரில் வருகிற மனிதனோடு அவர் வந்து உங்ககிட்ட பேச வருகிறவர் அல்ல. முதலாவது உன் வீட்டில் இருக்கிறவளோடு உன்னோடு பேச ஆரம்பிப்பார். உன் வீட்டில் இருக்கிறவளோடு தான் உன்னோடு பேச ஆரம்பிப்பார். ஒன்று நீ மாற வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் மாற வேண்டும். யாரோ ஒருவரை கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தினால உன்னை விளங்க வைத்து உன்னை தீமையிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவர் திட்டமிடுகிறார். தெய்வம் நேரடியாய் ஒரு மனிதனோடு வந்து பேசுவது என்பது எல்லாருக்கும் கிடைக்கிற சாத்தியம் இல்லை. தேவனுடைய தீர்க்கதரிசியாய் நிற்கிறவன் அண்டை ஆண்டவர் வந்து பேசுவார். காரணம், அவன் அந்த வரம் பெற்றவன். அவன் ஜனங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பல மணி நேரம் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சத்தத்தை மட்டுமே கேட்க காது திறந்தவன். அந்த மனுஷனை நீங்கள் பாருங்கள், வேடிக்கை பேசுகிறவரோடு கூட உட்கார்ந்து பேசி கொண்டிருக்க மாட்டார்கள். ஏதோ சீட்டு ஆடுகிறவர்களோடு, தாயபாஸ் ஆடுகிறவர்களோடு, குடிகாரர்களோடு உட்கார்ந்து அவர் நேரத்தை பொழுதுபோக்கி கொண்டிருக்க மாட்டார். அந்த மனிதனை கண்டுபிடிப்பது ரொம்ப சிரமம். அந்த மனிதனோடு கூட நேரத்தை செலவிடுவது கிடைப்பது பெரிய பாக்கியம். ஆனால் அவர்கள் விளையாட்டுக்கு நேரத்தை அதிகமாய் கொடுத்து அவர்கள் சாதாரண மனிதரை போல அவர்கள் சுற்றி தெரிய மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் மறைந்தே இருப்பார்கள். அவர்கள் வருகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் ஒரு தெய்வ வார்த்தையோடு தான் வருவார்கள். அவர்கள் வருகிறார்கள் என்றாலே அந்த இடத்தில் ஜனங்கள் மாற்றத்தை காண்பார்கள். இந்த ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்தில் வைத்த தெய்வம் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பேச யாருமே இல்லையே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தெய்வம் அந்த தோட்டத்துக்குள் வந்து அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசுவாராம். அவ்வளவு அந்த உறவு கிடைத்த அந்த நாட்கள். ஏனென்றால் ஜனம் இல்லை, ஜனப்பெருக்கம் இல்லை. அன்றைக்கு இருந்த 2 பேர் அவர்கள் தான். பிறகு பிராணிகள் இருந்தது. இந்த ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் பேசினார், பல காரியங்களை பேசினார். ஆனால் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில அவனை அழைத்து கொண்டு போய் இதெல்லாம் பயன்படுத்திக்கோ, இதெல்லாத்தையும் நீ யூஸ் பண்ணிக்கோ. வீட்டில் இருக்கிற பைக் உனக்கு தான், இந்த சேர்ஸ் உனக்கு தான், இந்த ட்ரெஸ் உனக்கு தான், இந்த ப்ரொவிஷன் வாங்கியிருக்கிற சாப்பாடெல்லாம் உனக்கு தான், இந்த ஏசி உனக்கு தான், இந்த இபி பவர் வருது அது உனக்கு தான், இந்த லைட்ஸ் உனக்கு தான், இந்த ரூமே உனக்கு தான். எல்லாவற்றையும் கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாம் பெற்றுக்கொண்ட மனிதன் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ. மனிதன் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறான். ஆனால் தேவ சத்தத்தை மட்டும் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் மதிக்காமல் போகிறான். தேவ சத்தத்தை மட்டும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை, அவன் அவமதிக்கிறான். பாருங்கள், ஒரு 10 நிமிடம் ஜெபி என்றால் மனசு வருவதில்லை. வேதத்தை வாசி என்றால் மனசு வருவதில்லை. சபைக்கு வா என்றால் மனசு வருவதில்லை.
உபவாசம் பண்ணு என்றால் மனது வருவதில்லை. இதெல்லாம் யார் செய்கிறார்? அவர்கள் தீமையில் விழும்படி தீமையைக்குள்ளாக கொண்டு போகிற ஒரு சத்துருக்கு அவர்கள் இடம் கொடுத்தது அவர்கள் சிந்தை. அந்த சிந்தையை அப்படியே மாற்றி, தெய்வமே இனி நான் உம்மை நான் பார்க்கிறேன், நீர் எனக்கு வேணும், உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லும்போது அவன் சிந்தை ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போதே அவன் தானாகவே கீழ்ப்படியாதவன் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறான். அவனுக்குள் அவன் செய்யாததை செய்யும்படி சொல்லுகிறது. சிலருடைய வாழ்க்கையில படுத்து எழுந்தின படுக்கையை மடிக்க மாட்டார்கள். கலட்டி போட்ட உடையை ஒரு அழுக்கு போடக்கூடிய அந்த பாக்ஸில் கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போட மாட்டார்கள். அவர்கள் அதை அப்படியே போடுவார்கள். பயங்கர சோம்பேறி. ஆண்டவர் சொல்றார், இந்த தோட்டத்தை நீ பயன்படுத்து என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன? இந்த தோட்டம் இன்னும் உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்க இந்த தோட்டத்தை நீ வேலை செய் என்று சொன்னார். இன்றைக்கு உன் வீடு உனக்கு ஒரு ஏதேன் தோட்டம். உன் வீடு கர்த்தர் உனக்கு கொடுத்த தோட்டம். அதில் உனக்கு கொடுத்த அறை தேவன் உனக்கு கொடுத்த ஒரு தோட்டம். ஆண்டவர் உனக்கு கொடுத்ததை நீ நஷ்டப்படுத்துறியா? இல்லை என்றால் அதை நீ இன்னும் சீராக்கி இன்னும் பெருக்கத்துக்குள் நீ கடந்து வருகிறாயா? சிலவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீ படுக்கிற தலக்கானை பில்லோ கெட்ட கெட்ட கனவா வருது பாஸ்டர். நான் கேட்கிறேன், அந்த பில்லோடைய கவரை வாஷ் பண்ணி எவ்வளவு மாசம் ஆகுது? தேவ பிள்ளைகளே, உன் தோட்டத்தை நீ பயன்படுத்து. பாஸ்டர் கெட்ட கெட்ட கனவா வருது. நீ போத்துக்கிற போர்வையை வாஷ் பண்ணி எவ்வளவு மாதங்கள் ஆகிறது? இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தோட்டத்தை நீ பயன்படுத்து. சிலர் தன் வீட்டை பெருக்குவது கிடையாது. அவர்கள் ரூமை அவர்கள் சுத்தம் செய்வது கிடையாது. யாரோ ஒருவர் வந்து செய்யட்டும், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை. நேரம் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் உன் சிந்தையில் நீ அதை செய்வதற்கு நீ இன்னும் நேரம் கொடுக்கவில்லை. அதை செய்ய வேண்டும் என்ற யோசனைக்குள் உன் சிந்தையில் நீ அதை எண்ணுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதுக்கு மாறாக நேரம் இல்லை என்று கொண்டு வந்து ஒரு போர்வையை போட்டுவிட்ட நீ உன் தோட்டத்தை பயன்படுத்த முடியாம போகிறது. நீ உன் தோட்டத்தை பயன்படுத்தாம போகும்போது சில மாதங்களுக்குள்ளாக அந்த அழகான தோட்டம் அலங்கோலமான தோட்டமாய் மாறும். ஒரு அழகு சுத்தம் இருந்த அந்த தோட்டம் நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். என்ன, இந்த ரூம்ல வந்தாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி நாற்றம் வருது, என்ன அழுக்கு இருக்கு, என்ன இருக்கு? உனக்கு தெரியாமலே உன் தோட்டத்துக்குள்ள உன் அறைக்குள்ள எங்கேயோ ஒரு எலியோ ஒரு பல்லியோ செத்து போய் கிடக்கிறது. ஏன் இந்த தோட்டத்துக்குள்ள ஒரே எறும்பா இருக்கிறது? உன் தோட்டத்தில் நீ சாப்பிட்டு போட்ட உன் அறைக்குள்ள இருக்கிற அந்த பொருள் அங்க கீழே விழுந்தது. அடுத்த முறை அதை பெருக்கி சுத்தம் பண்ணாததினால தேவையில்லாத உள்ளே வருகிறது. நன்றாய் புரிந்து கொள் சகோதரா சகோதரி. எங்கே நீ கீழ்ப்படியாம போகிறாயோ அப்போது உனக்கு தெரியாத அநேக காரியங்கள் உன் அறையில் உன் உரிமை இல்லாமலே உனக்குள் வருகிறது. அதை உன்னால தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேல போய்விடுமானால் அங்கே பிறகு உன்னால வாழ முடியாது. நீ அடுத்த அறையை நீ தேடுவாய். அங்க இருக்க முடியல நாற்றம், அங்க இருக்க முடியல எறும்பு, அங்க இருக்க முடியல, ஒரே கஷ்டம். இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், உன் தோட்டத்தை நீ பயன்படுத்து, அதை பண்படுத்து, அதை பண்படுத்து. நாம் நமக்கு கொடுத்தவைகளையே நாம் சலித்து கொள்ளுகிறோம். உடனே என்ன யோசிக்கிறோம் என்றால், இங்கே இருப்பதை விட்டு அங்கே பார்க்க ஆரம்பிக்கிறோம். இல்லை, ஆண்டவர் உன்னை இங்கே வைத்தார் என்றால் இந்த இடத்திலே உன் தோட்டத்தை நீ பயன்படுத்து, அதை பண்படுத்த ஆரம்பி, அங்க செயல்பட ஆரம்பி. எதுக்கெல்லாம் நேரம் இல்லை இல்லை என்று சொன்னியோ இன்றைக்கு நீ திட்டமிட ஆரம்பிக்கணும். நான் காலையில் 6 மணிக்கு எழுந்தவன், இனி காலை 3 மணிக்கு எழும்ப போகிறேன். என் தூக்க நேரத்தை நான் குறைத்து விட்டு நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் மாறப் போகிறேன். எழும்பி பாருங்க. சிடியில் ஒரு பாட்டை போட்டுருங்க, ஒரு டிவியில் ஒரு கிறிஸ்டியன் வர்ஷிப்பை போட்டுருங்க. எவ்வளோ வேலை செய்து முடித்து இன்னும் பல மணி நேரம் உங்களுக்கு ஃப்ரீயா இருப்பதை நீங்க பார்ப்பீர்கள். உன் தோட்டத்தை நீ பயன்படுத்து. இன்றைக்கு மனிதனுடைய நேரங்கள்
அவன் குறுகி கொண்டு அவனுடைய சோம்பேறித்தனம், அவனுடைய ஓய்வுகளில் அதிகமாக்கி கொண்டான். காரணம், அவன் சொல்லுகிறான், முடியவில்லை முடியவில்லை முடியவில்லை. யா, சில நேரங்களில் நான் உட்கார்ந்து வேதத்தெல்லாம் அப்படி தியானிக்கும் போது சில சம்பவங்கள் என் மனதுக்குள் அப்படியே வரும். எங்கள் வீட்டில் 5 பிள்ளைகள். நான் யோசிப்பேன், நாங்கள் 5 பிள்ளைகளும் காலையில் எழுந்துவோம், அதற்குள் எங்களுக்கு காஃபி வந்துடும், பிறகு உடனே போய் எல்லாத்தையும் கிளியர் ஆகிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு ரெடி ஆவதற்கு வருவோம். ரெடியாகி வந்ததுமே எங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி எடுத்து போட்டிருப்போம், டேபிளில் வருவோம், சாப்பாடு இருக்கும், சாப்பிடுவோம். அடுத்தது பார்த்தா மத்தியான வேலைக்கு வேண்டிய சாப்பாடு கட்டப்பட்டிருக்கும், பேக்கில் வைப்போம், ஸ்கூலுக்கு போவோம். திருப்பி மாலை வீட்டுக்கு வருவோம், எங்களுக்கு டீ இருக்கும், ஸ்நாக்ஸ் இருக்கும். பிறகு அது முடிச்சது, ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சு சாயங்காலம் 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் வரதில்ல, அத்தனை பேருக்கும் சாப்பாடு இருக்கும். நான் யோசித்தேன், என் ட்ரெஸ்ஸை யார் துவைச்சா? நான் சாப்பிட்ட பாத்திரத்தை யார் கழுவினா? நான் படுத்த பெட்ஷீட்டை யார் வாஷ் பண்ணா? நான் படுத்த என் பில்லோவை யார் வாஷ் பண்ணா? என்னுடைய ரூமை யார் மாப் போட்டு தொடச்சி பெருக்கினா? என் பெட்டை யார் க்ளீன் பண்ணா? எங்கள் அம்மா. இன்றைக்கு அதற்கு நான் என்ன பண்ணினேன், இதில் என்னெல்லாம் கஷ்டம் இருக்கிறது என்று சற்று நம்ம ப்ராக்டிக்கலில் நம்ம பண்ணலாம் என்று சொல்லி ஒரு நாள் தொடப்பம் எடுத்து வீடெல்லாம் பெருக்கினேன். கொஞ்சம் 2 ரூமை பெருக்கி வர்றதுக்குள்ளே கை இங்கெல்லாம் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிச்சு, முடியல. உடனே எங்கள் அம்மாவை நான் யோசித்தேன், நாங்கள் என்ன மாதிரி கழட்டி தூக்கி போட்டு அங்கே போட்டுட்டு அப்படியே போவோம், திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அது சுத்தமாக இருக்கும் வீடு. அடுத்த நாள் அதே போல அலங்கோலம் பண்ணி வைப்போம். 5 பிள்ளைங்களும் திரும்ப மாலைக்குள்ளே பார்க்கும்போது சுத்தமாக இருக்கும். 1, 2வது பெருக்கின கையெல்லாம் வலிக்கிற தெரிஞ்சது, நரம்பெல்லாம் இழுக்குது. அடுத்தது துணியெல்லாம் வாஷ் பண்ணுவாங்களே, அது எப்படி இருக்குன்னு சொல்லி வாஷிங் மிஷினில் போட்டுட்டு திரும்ப எடுத்துட்டு திரும்ப இப்படி போடுவேன். இல்லை பண்ணும்போது இங்கெல்லாம் வலிக்குது, கையெல்லாம் வலிக்குது. எங்கள் அம்மாவை யோசித்து பார்த்தேன், அவங்களுக்கு அன்றைக்கி வாஷிங் மிஷின் கிடையாது, ஒரு பெரிய கல் மேலே தான் அடித்து துவைச்சி சோப் போட்டு ப்ரஷ் போட்டு பண்ணுவாங்க. ஐயோ, அந்த கை எங்கள் 5, 6, 7 பேருடைய பாத்திரம் கழுவிச்சு, 3 வேளை சாப்பாடு பண்ணிச்சு, அதே கையில் பெருக்கிடுச்சு, அதே கையில் துணி துவைச்சது, அதே கையில் காயம் போட்டுச்சு, அதே கையில் எடுத்துன்னு வந்து மடித்து எங்களுக்கு வச்சுது. எங்கள் அம்மா அன்னைக்கு பட்ட கஷ்டத்தை நான் அன்றைக்கி உணரவே இல்லையே. இப்போ நான் அதை பண்ணும்போது தான் எனக்கு இன்றைக்கி வாஷிங் மிஷின் இருக்குது, அதுதான் துவைக்குது. ஆனால் அதில் எடுத்துகிட்டு போய் அந்த துணியை போட்டு அங்கேருந்து எடுத்து ஹேங் பண்ணுறதுக்குள்ளே அடுத்து அதை போய் எடுத்துகிட்டு வானா பிடிக்க மாட்டேங்குது, அந்த வேதனை பிடிக்கலை. அடுத்தது என்ன, பாத்திரம் கழுவி பார்க்கலாம், அதில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. பாத்திரம் கழுவ இடுப்பெல்லாம் வலிக்குது, கை ஊறிக்கிட்டே இருக்கு, கழுவி போனால் தீர மாட்டேங்குது. ஐயோ, 7 பேர் பாத்திரம் 3 வேளையும் அவங்க கழுகினாங்க. 7 பேருடைய துணி கையிலேயே துவைச்சாங்க. 5 அறை 5 ரூம் இருக்கும், அந்த 5 பெரிய பெரிய ரூமையும் எல்லா சேர்ஸுக்களையும் கட்டிலுக்களையும் பெருக்குனாங்களே. அவங்க எனக்காக அவ்வளோ பாடுபட்ட அவங்ககிட்ட நான் நல்லது எதுனா கற்றுக்கினேன்னா, இல்லை அவங்க அட்வைஸை நான் தட்டி கழிச்சேனா? நம்ம செய்யும்போது தான், நம்ம தோட்டத்தை பண்படுத்தும் போது தான் அதில் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு தெரியுது. ஆனால் இதை பண்ணி வச்சிரு, அதை பண்ணி வச்சிரு, இது என்ன பண்ணல, அது ஏன் பண்ணல, இந்த லா பேச்சு பேசுகிற பற்றியா, உனக்குள்ள இருக்கிற அகந்தையும் திமிரும், நீ ஒரு நாள் நிச்சயமாக இந்த நிலைமைக்கு ஆண்டவர் உன்னை குடிமையை பூச்சி இழுத்துட்டு வருவார். அப்போ தான் உன் தாயினுடைய அருமை தெரியும், அப்போ தான் குடும்பத்துடைய அருமை தெரியும். தெய்வம் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினது சாதாரணம் அல்ல, அது உங்களை என்னையும் அதில் வச்சிருக்கிறார்னா ஜாக்கிரதையாக அதை நீ தான் காப்பாற்றிக்கணும். சொல்லுங்க, நீ இல்லைன்னா என்னால் வாழ்ந்துக்க முடியும், நான் போகிறேன், நீ போய் பாரு. நானும் ஒரு நாள் எங்கள் அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டேன்.
சித்தி வீட்டுக்கு போயிட்டு ஒரு நாள் இருந்தேன். 2ஆவது நாள் பார்த்தா அவங்க பசங்களுக்கு நல்லா கவனிக்கிறாங்க, நம்மளை வந்து வேற மாதிரி கவனிக்கிறாங்க. அப்போ தான் மண்டை சூடு ஆகுது. ஐயோ, என் வீட்டிலன்னா நான் ராஜா மாதிரி உரிமையாக எடுத்து சாப்பிடுவேன், இங்கே போனால் அவங்க போட்டா தான். அப்போ தெரிஞ்சுது என் திமிரு அங்கே அடங்கிச்சு. திமிரில் அங்கே பேசிட்டேன். வந்த பிறகு பார்க்கும்போது முடியல. இப்போ ஐயோ, எப்படியாகிலும் திரும்ப போய் மன்னிப்பு கேட்டு உள்ளே போயிடணும். ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர் தெரியுமா? என்னை தேடி வந்துட்டார். அவர் நினச்சார் இவன் திமிர் பிடிச்சவனாக இருப்பான், அவனுக்கு வாழ்க்கை இன்னும் தெரியாது, அவன் ஏதோ சின்ன வயசில் பண்ணுறான், நம்ம போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடலான்னு. அவர் வரும்போது பார்த்தா கடவுளே வந்துட்டார் சொல்லி அவர் என்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு முன்னாடி நான் சிரித்து அப்பா மன்னிச்சிடுங்க வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். திரும்பி என் வீட்டுக்குள் வந்தப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு. இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம தூக்கி எறிகிற விஷயங்கள் எல்லாம் ஒரு நிஜ வாழ்க்கையில் நாம் பிரயாணிக்கும் போது தான் தேவன் நமக்கு செய்த அருமை அப்போ தான் உணருவோம். தேவன் சபையை சும்மா கொடுக்கல, தெய்வம் உனக்கு குடும்பத்தை சும்மா கொடுக்கல, தெய்வம் உனக்கு ஒரு ஊழியக்காரனை சும்மா கொடுக்கல, தெய்வம் இயேசு கல்வாரி சிலுவையில் சும்மா உனக்கு ரத்தம் சிந்தல. இதெல்லாம் நீயும் நானும் பயன் அடைவதற்காக தான் செஞ்சாரு. ஆனா இந்த பயனை நம்ம அடைய முடியாதபடி சாத்தானானவன் நம்ம என்ன பண்றான் தெரியுமா? வேற ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இதை நீ செய்யாத, தொடாத, பார்க்காத, பறிக்காத, புசிக்காத, இதை நீ செஞ்சிட்டினா நீ சாவேன்னு சொன்னார். தெய்வம் படைத்த மனிதர்கள் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போது தேவ வாயில் எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தையை பேசினாரோ அதே தெய்வம் வாயில் அதே நேரத்தில் சொன்னார் சாவாய் என்று சொன்னார். அது ஆண்டவர் சந்தோஷமா சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவருக்கு தெரியும் நீ எங்கேயோ ஒரு இடத்துல மயக்கமாவ, எங்கேயோ உனக்கு ஒரு ஆணவம் வரும், கடவுளே தூக்கி போட்டு உன் இஷ்டத்துக்கு நீ போவ. ஆனா ராசா உன்னால முடியாதுப்பா, நீ திரும்ப என் உதவி இல்லாம நீ முன்னேற முடியாது, அங்கேயும் நான் தான் உன்னை வந்து காப்பாற்றணும். அதற்காக அவன் விளங்கி கொள்ளும்படியாக அவர் சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்னார், இதை நீ தொட்ட, இதை புசிச்ச நீ சாவ என்று சொன்னார். தெய்வம் என்னெல்லாம் ஆலோசனையை நமக்கு கொடுத்தாரோ அதை அத்தனையும் இன்னொருத்தன் கேட்டுக்கிட்டே தான் இருக்கான். நீ எவ்வளவு உண்மையா வாழணும்னு நீ வாழ்க்கையில முடிவெடுத்து வீட்டுக்கு போறியோ, கொஞ்ச நேரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயமே வேறையா இருக்கும். எல்லாம் நல்லா தான் மூடு இருந்துச்சு, நல்லா தான் இருந்தோம், எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. சாப்பாடுல கை வைக்கிற நேரத்தில் பாம்பு அடிச்சு போச்சு. எல்லாம் நல்லா தான் இருந்தது, நல்லா தான் தூங்கணும், காலையில் எழுந்து அப்படி மூஞ்ச பார்த்தா வெடிச்சு போச்சு. வாழ்க்கையில் சில காரியங்கள் நமக்கு இப்படிதான் வரும். அது உங்களுக்கு மட்டுமல்ல, அன்றைக்கு தெய்வம் படைத்த ஆதாம் ஏவாளுக்கு முன்னாடியே அது உண்டு என்பதை தான் கர்த்தர் மறைவா சொன்னாரு, இங்க போவாதே என்று சொன்னார். அப்படி என்றால் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சில நேரங்களில் நீ பேசாது இருப்பது நல்லது, சில இடத்தில் ரொம்ப நேரம் நிற்காது இருப்பது நல்லது, சில இடத்தில் வார்த்தைகளை வளர்க்காது இருப்பது நல்லது. சும்மா தான் பேசினேன், இப்படி ஆகுன்னு நினைக்கவே இல்லை. சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணோம், இவ்வளோ ஆபத்தாகும்னு நினைக்கல. என்னுடைய அக்கா பையன் சின்னவனா இருந்தான். அப்போ அவனோடு கூட நான் அப்படியே குஸ்தி பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த ரூமில் இருந்து அந்த ரூம், அந்த ரூமில் இந்த ரூம் எல்லாம். அப்படியே சில வருஷத்துக்கு முன்னாடி கிச்சனுக்காக வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன், அங்கே அப்போ தான் தேங்காய் பாத்தெல்லாம் வெட்டி ஒரு சின்ன ஷார்ப்பு கத்தி வச்சுருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த கத்தி எடுத்துட்டு பாடுறா அவள்தான் உன்னை இப்போ பாரு குத்த போகிறான் அப்படின்னு. அவன் இப்படி வேகமாக அப்படின்னு நான் பாருங்க கத்தி கையில் குத்திச்சு. அவங்க அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்காங்க, விளாட்டு தான் வினையாகி போச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் ரத்தம் ஊற்றுது, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் என்ன சொல்கிறது, பிளான் போடுறோம், கீழே விழுந்துட்டான்னு சொல்லலாம். ஏன்னா கத்தியில் குத்திட்டான்னா என்னத்தையும் உள்ளே போட்டுருவாங்களே. குழந்தை துடிச்சு போயிட்டான்.
எனக்கு நம்பவே முடியல. விளையாட்டுக்கு போன, ஏன்டா நீ வேகமாக கையை முன்னல, அவன் என்ன செய்ய போறான்னு எனக்கும் தெரியாது, நான் என்ன செய்ய போறேன். இதுதான் ஆபத்து. விளையாட்டு வினையா முடியும். அதுதான் சொல்ற, ஜாக்கிரதை. எந்த நேரத்தில் எதை கையில் எடுக்கக்கூடாதோ அதை எடுக்கக்கூடாது. நமக்கு தெரியாமல அதை எடுக்கிறோம் பாருங்க, இது ஆபத்துன்னு தெரியும்போது அதை விட்டுறணும். இல்லை விளையாடிட்டு வைக்கலாம் அப்படின்றது தான் பெரிய ஒரு சங்கடத்தில் கொண்டு விடும். அப்புறம் 4 தையலை போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அட்வைஸ் ரொம்ப நல்லது. இன்னைக்கு நீ மாறலன்னா உன் வாழ்க்கையில் உன் ஆசீர்வாதம் இன்னைக்கு உன் பேரில் எழுதப்படாது. இன்னைக்கு நீ மாறலன்னா அடுத்த ஒரு உயரத்தினுடைய படிகள் உன் வாழ்க்கையில் கட்டப்படாது. நாளைக்கு மாறலாம், இன்னைக்கு இப்படி தான் இருப்பேன். சிலவங்க சொல்லுவாங்க வயசு பிரச்சனைங்க. வயசு இதெல்லாம் கிடையாது, ஞான பிரச்சனை. சொல்லுங்க எல்லாரும் பக்கத்தில் உங்களை பார்த்து, ஞானத்துடைய பிரச்சனை. உன்னை காட்டிலும் சின்ன வயசு பிள்ளைங்க அதை காட்டிலும் சூப்பராக வாழுது. ஞானம் தான் பிரச்சனை. சொல்லுங்க, எருமாடு மாரி வளர்ந்துருக்கே, உனக்கு எதாவது தெரியுதா? எருமாடு இல்லை பிரச்சனை, ஞானம் தான் பிரச்சனை. இன்றைக்கு நாம் ஞானத்தின்படி ஒவ்வொரு காரியத்தை செய்வோமானால் நம்ம எல்லா இடத்திலும் நற்சாட்சி பெற்றிருப்போம். ஆமென். அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் அவர் சொன்னார், இந்த கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே நீ சாவ என்னார். ஆமென். ஓகே, அடுத்த ஒரு வசனத்துக்கு போகலாம். யோவான்னா நினைக்கிறேன், யோவான் 10ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்களை வேகமா வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். முதலாவது தப்பான ஒரு வழியை கண்டுபிடிப்பதற்கு அந்த ஞானம் ஆண்டவர்கிட்ட இருந்து வரல, இயேசு கிட்ட இருந்து வரல, அது பிசாசு கிட்ட இருந்து வருது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தப்பான வழியை நீ செலக்ட் பண்ற. பெற்றோர்கள் உனக்கு நல் புத்திகளை சொல்லுகிறார்கள் என்றால் உன் நண்பர்கள் அதற்கு ஏற்குமாறாய் சொல்லுவார்கள். தப்பான வழியை ஆண்டவர் ஒரு நல் ஆலோசனை சொல்லுகிறார் என்றால் பிசாசு வந்து தவறான ஒரு ஆலோசனை சொல்லுவான். எதுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம்? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன், வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். எங்க அப்பா, எங்க டேடி ரொம்ப கோவக்காரர். அதனால அவர் தூங்குறாருலாம் சொன்னா ரொம்ப சைலண்டா இருக்கணும். பிரச்சனை பண்ணிட்டு சத்தங்கத்தை எழுப்பிட்டு அவர் தூக்கம், நைட் டியூட்டி போனோம், அவருக்கு கோவம் வந்துடும். அவருக்கு எது கிடைக்குதோ அடிப்பார். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அவரை பார்த்து ஃப்ரெண்டில் இப்படி வந்துட்டா அவர் கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லி பின்னாடிக்காக ஒரு ஜன்னலுக்கு தான், ஜன்னலை திறந்து மெதுவாக உள்ளே வந்துடும். ஏன்னா நேர் வழியாக வரும்போது எழுஞ்சிட்டாருன்னா எங்கடா போய் சுற்றிட்டு வரேன்ட்டு செம்ம வாங்கிடுவார். பயம். அப்போ என்ன ஆகுறதா, ஒரு தவறு. ஃப்ரெண்ட்ஸும் கூட போய் கிரிக்கெட் விளையாடி, அங்கே கில்லி விளையாடி, காத்தாடி விட்டு, வயலில் போய் அங்கே இங்கே பால் விளையாடிட்டு லேட்டாக வெளில வரும்போது அவர் தூங்குறாரா, அவருக்கு சத்தமே போடாமல் மெதுவாக வந்து ஜன்னல் உள்ளே வந்து 4 பேரோட நம்மளும் நல்ல ஆள் மாரி உட்காந்துடும். சில நேரங்களில் வேறு வழியாக வரோம் பார்த்தீங்களா, அது நம்ம காப்பாற்றிக்கிட்டோம், தப்பிச்சிக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இன்றைக்கி செய்கிற சின்ன தப்பு தான் நாளைக்கு இன்னொரு சூழ்நிலையும் வேற ஒரு தப்பு வழியை நம்மக்கிட்ட பேசும். அன்னைக்கு செஞ்சல, இன்னைக்கும் அன்னைக்கு கொஞ்சம் பண்ணல, இன்னைக்கும். ஆம் தெய்வ பிள்ளை, ஆண்டவர் சொல்கிறாங்க, போவே போவாதேன்றார். அந்த மாதிரி எண்ணத்துக்குள்ளே நீ போகாத என்று சொல்லுகிறார். கள்ளனும் கொள்ளைக்காரன்றார். கள்ளனா யாரு? திருடன். திருடன் எப்போவுமே எந்த வழி ஜன்னல் எங்கே பின்னாடி அப்படி தான் நேர விருந்தாளி மாரி நேராக உள்ளே வரமாட்டான். எனக்கு தெரியல, ஒருவேளை உங்கள் ஊரில் யாருன்னா அப்படி வரானான்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச திருடன் யாரும் அப்படி வரமாட்டான். ஆமாம். சில ஆண்டுகளுக்கு முன்பது எங்கள் வீட்டில் ஒரு வேலை செய்கிற ஒரு பெண் இருந்தாள். பாத்திரம்லாம் கழுவா. நல்லா அன்னைக்கு பாஸ்டமா சிக்கன் குழம்பு அப்படியே பண்ணியிருந்தான். அடி அவங்க பண்ணது மூக்கு 10 வீடுக்கு போகும் மூக்கு. நிறைய நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு வாசனை கேட்டு மற்றவங்க சாப்பிட்ருவாங்க. ஒரு நாள் இந்த வேலை செய்கிற இந்த மகள் வீட்டுக்குள்ளே பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு, இந்த பாஸ்டமா நல்லா குழம்பு வச்சுட்டு வந்துட்டாங்க. வெளியே இருக்காங்க.
திடீர்னு அவங்களுக்கு உள்ளே போன போல இருக்கு. டக்குன்னு போனால் இந்த பொண்ணு வாயும்னு இருக்குது, சிரிக்க மாட்டா. அவளுக்கு ஒன்றும் முடியல, கண்ணெல்லாம் கலங்குது. என்னன்னு பார்த்தா அந்த கறி குழம்பை தொடர்ந்து ஒரு கறியத்து வாயில் போட்டு மூடி வச்சுட்டுக்கிறா. இவங்க உள்ளே போனோடனே இது உள்ளியும் போல் வெளியும் போகாமல் மாட்டின்னு இருக்குது, சூடில் தவிக்கிறா. இவங்களும் கொஞ்ச நேரம் அங்கேயே நிற்கிறாங்க. அவள் கண்ணெல்லாம் மாறுது. அவங்க ஒன்றுமே கேட்டுக்கல, விட்டுட்டாங்க. அடுத்தது அந்த மகளை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. பாஸ்டமாக்கு என்னென்னா, உனக்கு வேணும்னா கொடுத்துருப்பேன், ஆனால் கை போட்டு எடுத்துக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப திருட்டு தப்பான வழி. இந்த சின்ன ஆசை நாளைக்கு பெரிய ஒரு காரியத்தை செய்ய வைக்கும். தப்பான காரியங்களை செய்வரெல்லாம் கள்ளன்னு சொல்லிடுறார் ஆண்டவர். வீட்டில் பெற்றோருங்கிட்ட நீ உண்மை பேசலைனாலே நீ கள்ளன்றாரு. கள்ளன்னும் போது இயேசுவோடு இருக்கிற ஒரு உறவை நீ கட் பண்ணிக்கிட்ட. அப்போயே உனக்கிட்ட வேற ஸ்பிரிட் உனக்கு இடம் திறந்து கொடுத்துட்டு அது நிரம்ப ஆரம்பிச்சிடும். பிறகு அவன் கள்ளனாக இருந்த நாளைக்கு அவன் கொலைகாரனாகவே மாறுவானான். ஏன்னா அவன் உண்மையை மற்றவங்க சொல்லிடக்கூடாதுன்னு ரத்த வெள்ளத்தையே உருவாக்குற கரை படித்த கையாக மாறிடுவானா. எவ்வளோ டீப்பில், எவ்வளோ ஹையரில் கொண்டு போகுது பார்த்தீங்களா அவங்களுடைய ப்ரொமோஷன். திருடனாக இருந்தவன் கடைசியில் கொலைகாரனாக ஆகிற அளவுக்கு அந்த ஸ்பிரிட் அவனை தனக்கு ரெடி ஆக்குதுன்னு சொன்னால் அந்த ராஜ்யத்துக்கு வேலை நம்ம செய்யக்கூடாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. பாருங்க, அந்த மேய்ப்பன் அழகா முன்னாடி போறாராம். எப்பவுமே மேய்ப்பனுக்கு பின்னால தான் ஆடு வரும். மேய்ப்பன் போகும்போது அவனை ஃபாலோ பண்ணிட்டே போது பாருங்க. அதுதான் உண்மையா அவன் மேய்ப்பனுக்கு அடங்கி இருக்கிற ஆடு. ஆமென். அது மேய்ப்பனுக்கு முந்தி இல்லை, மேய்ப்பனுக்கு பின்னால போகும். ஏன்? அதுக்கு மேய்ப்பன் மேலே அவ்வளோ பாசம், மேய்ப்பனுக்கு அது மேலே அவ்வளோ பாசம். அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டு பேரை சொல்லி கூப்பிட்டானா அந்த ஆடு அப்படியே அவங்ககிட்ட வருமா. இன்னைக்கு 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்து வளர்த்து, ஐயோ இன்னைக்கு என்னுடைய மகள் அவளுடைய பிள்ளையின் காரியத்தை நான் என் பேரனை பார்க்குறேன். அப்பாடா கொஞ்ச நேரம் கீழே விட்டால் அவர் இருக்க மாட்டார். அவர் உடனே தூக்கணும். தூக்கி கையில் வச்சோடனே ஒரு ஸ்மைல் பண்ணுவார். அதிலே நம்ம உருகிடுவோம். அவன் வாட்டி எடுக்கிறான், கையில் வச்சிட்டு இருக்கிறோம், டயர்டாயிடுறோம், அடுத்தவங்கிட்ட கொடுக்குறோம், இப்படியே தான் போகுது. அப்போ நான் யோசித்தேன், எங்கள் 5 பிள்ளைகளையும் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்துருப்போம். 10 மாதம் வேதனையாக சுமந்தது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லை, இந்த 10 மாதம் சுமக்கும்போது டாக்டருடைய அட்வைஸ் படி அவங்க ஒரு சைடில் தான் படுக்கணும், இஷ்டத்துக்கெல்லாம் படுக்கக்கூடாது. அந்த ஒரே சைடு படுத்து 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 வேதனை. பிறகு அந்த வேதனையோடு இஷ்டப்பட்டது சாப்பிட முடியாது, இஷ்டப்படத்துக்கு போக முடியாது, இஷ்டப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. அவ்வளோ ஒரு வருடம் முழுவதும் அந்த கஷ்டம். பிள்ளையை பெற்று எடுத்ததுமே ஒரு பெரிய சந்தோஷம் வருது. அதுக்கு பிறகு எத்தனை இரவுகள் தெரியுமா? அந்த பிள்ளைக்காக தாய் கண் விழித்து கொண்டே பால் கொடுத்து கொண்டு அதை தாலாட்டி சீராட்டி 10 மாதம் சுமந்தது மட்டுமல்ல, அந்த பிள்ளை ஒரு ஆளாக மட்டும் அந்த தாயுடைய தூக்கமே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த தாய் சாப்பிடணும்னு கையை வைக்கும்போது தான் பிள்ளை வான்னு கத்துவான். அதன் பசி நேரமும் சரியில்லை, அதுடைய தூக்கமும் இல்லை. அந்த பிள்ளை அரவணைச்சு 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 அது கழுத்திடக்கூடாது, அது பசியில் இருந்துடக்கூடாது. ஏன் அழுது? அது பலவீனத்தை தான் சோறு எல்லாத்தையும் மறந்து மறந்து அந்த குழந்தை அப்படியே ஜாக்கிரதையாக காப்பாற்றுறான். ஆனால் இந்த பிள்ளை வளர்ந்த பிறகு அந்த தாய்க்கு எப்படி செவி கொடுக்குது? மதிக்கிறதே இல்லை. ஆனால் இங்கே சொல்லுகிறார், மேய்ப்பன்
தன் ஆடை பேர் சொல்லி கூப்பிடும்போது அவன் சத்தத்தை கேட்டு அவன் பின்னே செல்லுகிறான். இதுதான் ஜாக்கிரதை உள்ள தெய்வ பிள்ளைகள். உன் வீடு, உன் அம்மா, உன் அப்பா, உன் வீடு, உன் குடும்பம், இதை நீ ஜாக்கிரதையாய் பயன்படுத்த வேண்டும். அதை நீ பண்படுத்த ஆரம்பி. நீ அதற்கு உதாரணமாய் மாறு. நீ தொல்லை கொடுக்காத, நீ சந்தோஷத்தை கொடுக்க முயற்சி பண்ணு. உன்னால் ஏன்ற அளவு உனக்கு நீ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இன்னைக்கு இரு. ஏன்னா எத்தனோ வருட காலங்கள் உனக்காக தூக்கத்தை இழந்திருக்கிறார்கள், நேரத்தை இழந்திருக்கிறார்கள், ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறார்கள், சாப்பாடை இழந்திருக்கிறார்கள். அந்த கஷ்டங்கள்லாம் அப்பா கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அவ்வளவும். பிறகு அவனுடைய உடைகளை வாஷ் பண்ணி, ஐயோ என்ன அழகாய் சீராக்கி எப்போதும் குழந்தைய சுத்தமாய் வைத்து கொண்டு அவர்கள் ஒடுங்கி கொண்டே இருந்தார்கள். பிள்ளை வளர வளர வளரதான் அதனுடைய ஒரு நிலைமையை பார்க்கும்போது அவங்க ஆறுதல்ல பலனடைகிறாங்க. ஆனால் எத்தனை குடும்பத்தில் அந்த பிள்ளைங்க வளர வளர இன்னும் அந்த தாயும் தகப்பனும் இருதயத்தை ஒடுக்கி நொறுக்குது. ஒரு எலும்புரிக்கியா இருக்காத. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுத்துவோம், மற்ற எல்லாரும் நல்ல பேர் வாங்கிடுவோம், மற்றவங்கிட்ட எல்லாம் நல்ல பேர். ஐயோ இந்த மாதிரி பிள்ளை, ஐயோ இந்த மாதிரி மகளா, ஐயோ இவங்களா, நல்ல பேர், நல்ல குழந்தைங்க. ஊருக்கு அதெல்லாம் வேண்டாம். உன் வீட்டில் நீ சாட்சியா மாறு. உன் தோட்டத்துக்குள்ள பிசாசு வந்துட்டானே, அழிஞ்சிச்சு, அந்த தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளுவாரு. அந்த பிசாசுடைய நோக்கமே அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சி தேவ பிள்ளைகளை அவருடைய அன்பிலிருந்து பிரிச்சு இந்த தேசத்தில் அவனை நாசமாக்கணும். ஆனா நல்ல ஆடை மேய்ப்பனுக்கு உண்மையா செவி கொடுக்கும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவீங்களா? அவர் என் சத்தத்தை அவர் கேட்கிறாரே, நான் அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பேன். 2 கைகளை உயர்த்தி சொல்லாமா? என் வீட்டுக்கு, என் சபைக்கு, என் இயேசுக்கு நான் உண்மையாய் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். அவர் பின்னே நான் செல்லுவேன். பாருங்க, அங்கே நல்ல அந்த வார்த்தையெல்லாம் இதெல்லாம் பென் வச்சுட்டு அப்படியே அண்டர்லைன் பண்ணினோம். அந்த ஆடு மேய்ப்பனுடைய சத்தத்தை மட்டும்தான் கேட்கும், அந்நியனுடைய சத்தத்தை கேட்க அதுக்கு தெரியாது. அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு அது என்ன ஆகுதான்? விட்டு ஓடி போயிடும். இன்னைக்கு சபையில் மேய்ப்பன், வீட்டில் பெற்றோர் உங்களுக்கு மேய்ப்பார்கள். ஆமென். தெய்வ பிள்ளைகளே, அன்னை பிதா முன்னறி தெய்வம்ன்ற மாதிரி அவர்கள் தான் உங்களுக்கு நல்லா எடுத்துக்காட்டு. இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் தலைகீழாய் நடக்கிறது. பெற்றோருக்கு பிள்ளைகள் அறிவுரை சொல்லி கொண்டிருக்கிறார். அது வேதத்தில் எங்கேயுமே பிள்ளைகள் பெற்றோருக்கு அறிவுரை சொன்னதா நான் எங்கேயும் படிக்கல. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க ஆமேன். பைபிளில் நான் படித்த பிள்ளைகளும் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு தான் சொன்னார். அது உங்களுக்கு நல்லது, அவங்க வாழ்க்கை நாட்களை நீடிக்கும்ன்றார். அப்போ இந்த ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை கேட்ட உடனே ஐயோ அவங்கிட்ட போனால் நம்ம அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்கள விட்டு ஓடி மேய்ப்பனை தேடுதான், தன்னுடைய தொழுவத்தை தேடுதான். அந்நிய யாரு? பிசாசு. அந்நிய யாரு? துன்மார்க்கன். அந்நிய யாரு? உன்னை ஏதோ ஒரு குழியில இழுத்து தள்ளுறதுக்குள்ள பொல்லாத சர்பம். அவை சத்தத்துக்கு செவி கொடுக்காது. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகிட்டினா பிசாசுடைய பாகாலின் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கவே மாட்ட. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னான், துன்மார்க்குடைய ஆலோசனையிலும் பாவியின் வழியிலும் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில், இந்த வேத சத்தியத்தில் ஒருவன் தன் வாழ்க்கையை கட்ட ஆரம்பிப்பான். ஆனால் அவனை பாவம் ஆட்கொள்வது இல்லை, பாவம் அவனை ஜெயிப்பது இல்லை, பாவம் அவனை வஞ்சிக்க முடியாது. காரணம், அவன் கண் சுத்தமாய் இருப்பதினால் அவன் சரீரம் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறது. கண் அவனுக்கு விளக்காய் இருப்பதினால் அவன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் மாறுகிறது. கண் கெட்டு போனால் சரீரம் முழுவதும் அவன் கெடுத்து விடுகிறான். அந்த கண் கெட்டு போனது என்றால் என்ன? சபையை தவறாய் பார்ப்பது, மேய்ப்பனை தவறாய் பார்ப்பது, பெற்றோரை தவறாய் பார்ப்பது, தன்னை ஆவிக்குள் நடத்துகிறவர்களை தவறாய் பார்ப்பது, நல்ல நல்ல ஆலோசனைகளை தவறாய்
சொல்லுகிறவர்கள் தான் அவளுக்கு இனிமையாய் இருக்கும். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவர்கள் அவளுக்கு சத்துருவாய் தான் தெரிவார்கள். ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பணிவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள். பல நண்பர்களை பல விதத்தில் பல தருணத்தில் நீங்கள் சந்திக்கலாம். பலவித நண்பர்கள், பல விதத்தில், பல பொசிஷன்ல, பல பதவிகளில், பல அந்தஸ்தில் பல நண்பர்களை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் எல்லா நண்பர்களையும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு துணையாய் நிற்பது இல்லை. உங்களோடு கடைசி வரை வருவது உன் தாய், உன் குடும்பம், உன் தகப்பன், ஆமென், உன் வீடு, உன் நண்பன், உன் சகோதரன், உன் சகோதரி, உன்னுடைய உறவுகளை தவிர மற்றொருவன் எவனும் உன் ஆபத்தில் உன்னோடு வருவது இல்லை. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உன் குடும்பத்தையே தவறாய் காட்டுவார்கள், உன் குடும்பத்தை தவறாய் காட்டுவார்கள், உன் சபையை தவறாய் காட்டுவார்கள். காண்பித்து அவர்கள் கெட்டுப்போனது போல உன்னையும் கெடுத்து விடுவார்கள். அந்நியனின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததை இன்னைக்கு ஒரு லிமிட் பண்ண. நண்பர்கள் தேவைதான், ஃப்ரெண்ட்ஸுகள் தேவைதான், ஒரு லிமிட். அதுக்கு மிஞ்சி அவங்களுக்கு நீங்க இடம் கண்ட்ரோல் கொடுத்துடக்கூடாது. இவ்வளவுதான் என்றால் இவ்வளவுதான். என்னுடைய முழு கண்ட்ரோலும் என் அப்பன் இயேசுவுக்கு கொடுப்பேன். அடுத்தது என் சபை மேய்ப்பனுக்கு கொடுப்பேன். அடுத்தது என் பெற்றோருக்கு கொடுப்பேன். அப்படிப்பட்டவன் அந்நியனுடைய சத்தத்தில் பங்கிடுவது இல்லை. ஹல்லேலூயா. நண்பன் யார்? டீ வாங்கி கொடுப்பான், போண்டா வாங்கி கொடுப்பான், சுண்டல் வாங்கி கொடுப்பான். ஆனா ஊழியக்காரன் யார்? உன்னுடைய ஆத்துமா கெட்டு போகாதபடி நித்திய வாழ்வு வரும்படியா உனக்காய் தேவனாட்ட இடத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிறவன். இன்னைக்கு டீக்கு போண்டாக்கு சூப்பர் ஃப்ரெண்ட் என்று சொல்லிடுறவன் நாளைக்கு சாப்பிட்டதுடைய காரியம் முடிஞ்சிடும். ஆனால் உனக்காக ஒவ்வொரு நாளும் தெய்வ சமத்தில் உனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களை மறந்து விடாத. நண்பன் யார்? சில மணி நேரத்துக்கு பிறகு உன்னை காணனா அவன் பாட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அம்மா அப்படி இல்லை, தான் பிள்ளை வரும்படி வாசலாண்ட உட்கார்ந்து காத்து கொண்டிருப்பா. எது பாசம் உண்மை? எது பாசம் உண்மை? நண்பனுடைய ஐக்கியங்கள் எல்லாம் எப்போதும் தவறான காரியங்கள் செய்வதில் இன்பத்தை அனுபவிப்பார்கள். ஆனா தாயுடைய பாசம் என்ன? என் பிள்ளை உண்மையாக வாழ்ந்து சிறந்து தேசத்திலே அவன் மகிமையா இருந்து என்னையும் என் ஆண்டவர் பேரையும் அவன் பிரஸ்தாபமாக்க வேண்டும். என் பிள்ளை என்னை காட்டிலும் உயர வேண்டும். தேவன் அதனால் தான் வந்து ஆதாமை எச்சரித்தார். ஆதாம், இதை பயன்படுத்து, இதை நீ பண்படுத்த உனக்கு நல்லதே காணும், குறைவு இருக்காது. ஆனால் இதை நீ பண்படுத்தாமல் நீ இருக்கும்போது என் சத்தத்துக்கு எதிராய் நீ வாழ தீர்மானிக்கிற, என் சத்தத்துக்கு எதிராய் நீ தீர்மானிக்கும் போது அடுத்த நொடி பொழுதிலே அடுத்த ஒருவன் உன்னை ஃபில் பண்ணி விடுவான். பிறகு உன் யோசனை, உன் பேச்சு, உன் நினைவெல்லாம் என்னை விட்டு விலகி மற்றொன்றை செய்ய இருக்கும். அதெல்லாம் தப்பா நடக்கும். ஆனா அதோடைய பலனை நான் சொல்லிட்டு போயிடுறேன், எல்லாமே செத்து போயிடும். ஆவி மட்டுமல்ல, ஆத்மா மட்டுமல்ல, பொருளாதாரம், பணம், சுகம், அறிவு, சந்தோஷம், எல்லாம் உறவும் செத்து போகும். மனுஷன் ஒரு பைத்தியம் பிடிச்சவனாய் போகிறான். வாழ்க்கையில் ஆண்டவரை மறக்கும் போது அவன் வாழ்க்கையின் சாதனைகள் எல்லாம் வேதனைகளாய் மாறி போகிறது. அடுத்த ஒரு 2 வசனத்துக்கு வேகமா படிக்கலாமே. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த ஊமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நான் ஆமென், ஆமென். இயேசுவும் உன்கிட்ட வராது. தவறை செய்வதற்கு, உன்னை பிடித்து கொள்வதற்கு பிசாசும் வருகிறான். இன்னைக்கு நீ தான் புரிஞ்சுக்கணும்.
அவன் திருட வரான், அழிக்க வரான், எல்லாத்தையும் உண்டு எடுத்துடுற வரான். அதில் தான் அவர் சொல்கிறாரு, அந்த சத்தத்தை நீ புரிஞ்சுக்கணும். இது எனக்கு ஆண்டவர் சொல்கிறது தானா, இதனால் எனக்கு என்ன பயன்? ஒரு நிமிஷம் யோசிக்கணும், யோசித்து முடிவெடுங்க. சிலவங்க வேகம் வேகமாக கோவப்படுவாங்க. நிதானமாக ஆகுங்க. நீங்கள் உங்களை வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்கிறீங்களா? ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லுங்கள், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. மல்கியா 3:1 படிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்புக்கு தூதர்கள் எல்லாம் கொடுக்குறாரு. இந்த தூதர்கள் தான் நமக்கு எப்பவுமே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நிறைய நேரங்களில் உங்களுடைய தூதர்களை நீங்கள் மறந்துடக்கூடாது. அவங்க கூடவே இருந்து உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறவங்க. இதோ தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பதாய் போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை உங்களுக்கு செய்யணும்னு ஆண்டவர் தூதனை, சாலமோன் தூதனை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா? தூதனை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தூதனை ஏற்படுத்தினதுக்கு காரணமே வழி. ஆமென். ஸோ வழியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய வழிகள் நமக்கு தடையாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம சொல்றது, இது இந்த காரியங்கள்லாம் எனக்கு நடக்கலையே, இந்த காரியம் எனக்கு நடக்கலையே. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக தேவ சத்தத்தை கேட்டிங்கன்னா தூதர்கள் இறங்கி வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். வழியை ஆயத்த பண்ணுகிறதை பார்ப்பீர்கள். ஆமென். அவர்கள் அந்த ஆசீர்வாதம் அப்படியே அந்த வழியை கொண்டு அந்த தூதருடைய நோக்கம், அந்த இயேசுடைய நோக்கம், கர்த்தருடைய நோக்கமே என்ன தெரியுமா? நீ சபைக்குள்ள வரும்போது இங்கேயும் அவரை நீ பார்க்கணும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பாருங்க தீவிரமாய் ஆலயத்துக்குள் வருவார். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள உன் பக்கத்தில் ஆவியானவர் இருப்பார். ஆனால் நிச்சயமாகவே அடுத்த வாரம் முழுசும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, இது எனக்கு நடக்கலை, வேலை கிடைக்கல, கல்யாணம் நடக்கலை, கடன் மாறலை, வியாதி மாறலை, கஷ்டம் மாறலை. ஆனால் மாறலைன்றதுல கர்த்தர் உனக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களை எங்கேயோ நீ விட்டுட்டு இருக்கிற, மறுபடியும் அதை நீ திருப்பி கொள்ளணும். மறுபடியும் அதை நீ திருப்பி கொள்ளணும். மறுபடியும் அதை திருப்பி கொள்ளணும். நீ இன்றைக்கு சொல்லு, மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை, என் தோட்டம் ஏதேனாய் மாறட்டும், எல்லா ஆசீர்வாதம் என் மேல வரட்டும். இன்றைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. கீழ்ப்படிந்து பாரு, ஞானம் வரும். கீழ்ப்படிந்து பாரு, பாதுகாப்பு வரும். கீழ்ப்படிந்து பாரு, தூதர்கள் இருப்பார்கள். கீழ்ப்படிந்து பாரு, ஆலயத்துக்குள்ள நீ இருப்ப. கீழ்ப்படியலைன்னா ஆலயத்துக்குள்ள இருக்க மாட்டேன், வேற எங்கேயோ தான் சுத்திக்கிட்டு இருப்பேன். ஆமென். பக்கத்தில் பாருங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? கர்த்தர் ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்து முடிச்சு அவர் சொன்னார், நான் இவைகளுக்கு ஜீவனை கொடுத்தேன்றார். அப்ப ஜீவனை கொடுத்த ஆண்டவர் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இப்பொழுது அவர் பிதாவினுடைய வலது பாசத்துல அந்த இயேசுவானவர் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப அந்த இயேசுடைய அடுத்த ஆசை என்னன்னா, அவர் இருக்கிற இடத்துல நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு தான் போனமே தவிர பிசாசு ஏற்படுத்தின நரகத்துல போக கூடாது. அன்றைக்கு ஆதாம் கிட்ட ஆண்டவர் தான் சொன்னாரு, என் சத்தத்தை மீறி இதை நீ பயன்படுத்திக்கலன்னா, இதை கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ காப்பாத்திக்கலன்னா வேற ஒருத்தன் வருவான், அவன் உன்னை சாவடிப்பான். அப்ப இங்க சொல்லுகிறாரு, 2ஆம் மரணமாகிய ஒரு பெரும் ஆபத்து. அது என்ன மரணம்? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்ப 2ஆம் மரணம் என்ன? அக்கினியும் கந்தகமும், பயங்கரமான நெருப்பு கடல். இங்க ஒவ்வொருத்தன் அடங்காம, கீழ்ப்படியாம, திமிரா, பொய்யனா, பாவியா, துஷ்டனா, துன்மார்க்கனா நீங்க வாழலாம். விசாலமான வாசல் தான்.
யாரும் உன்னை கேட்கல, நீ தான் ராஜா, உன்னை யாரு, உன்கிட்ட பலங்குது, நீ என்ன வேணா பண்ணலாம், நான் எங்க வேணாலும் போய் சம்பாதிச்சுப்பேன், வாழ்ந்துருவேன், நீ இன்னும் ஒரு குப்பையும் கொட்ட மாட்டேன். ஆண்டவர் சொல்ற, நீ எங்க சுத்தினாலும் கடைசியில் என் வார்த்தையில வந்து நின்று தான் ஆகணும். அதுல ஒண்ணு நித்தியம், இல்லைன்னா நரகம். ஆமென். மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் ஒவ்வொரு நாளும் அவனுடைய வயது ஏறிக்கொண்டே இருக்கிறதாம். வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது. அப்போது வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது என்றால் மனிதன் புரிய வேண்டும், உன் பலன் குறுகி கொண்டே இருக்கிறது. சிறுவனானவன் வாலிபன் ஆகும்போது ஒரு புது பலன் அடைந்ததும் அவன் நினைக்கிறான் இந்த பலத்தோட வாழ்ந்து விடலாம். இல்லை, வாலிபம் மாறும், அவன் முதிர்தனாய் மாறுவான். ஒரு மரத்தில் அநேக பச்சை இலைகள் செழித்திருக்கிறது, ஒரே சந்தோஷம். அந்த மரத்தில் இருக்கிற ஒரு பழுத்து போன இலை கீழே விழும்போது மற்ற பச்சை இலைகள் எல்லாம் சிரித்ததாம். இந்த பழுத்த இலை அப்படியே கீழே விழும்போது அது சிரித்தது. ஆனால் அந்த சிரித்த பச்சை இலைக்கு தெரியாது நாளைக்கு இந்த இலையும் பழுத்து போகும் என்பது. இன்றைக்கு இருக்கிற உன் பலத்தில் நீ திமிராயிராம கீழ்ப்படிதலாய் மாறு, ஜாக்கிரதையாய் மாறு, ஒபே பண்ணு, தட்டி கழிக்காத. உனக்குள்ள இருக்கிற ஆணவத்தை எடுத்து போடு. நண்பன் அல்ல உனக்கு உயிர், உன் குடும்பம் தான். நீ உன் குடும்பத்தை உன்னை நம்பி தான் கொடுத்திருக்கிறாரு. உன் குடும்பத்துக்கு நீ ஞானமாய் நடந்து இல்லாத நன்மைகள் எல்லாம் சேர்க்க வேண்டும். உன் வீடை ஒரு ஜப வீடா மாற்றணும், உன் வீடு ஆராதனை வீடா மாற்றணும், உன் வீட்டில் இருக்கிற தீய சக்தி வராதபடி ஜபத்துல காப்பாற்றணும். ஆமென் சொல்லுங்க கையை உயர்த்தி. ஹalleluya. அப்பொழுது பாருங்கள், உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகம் போல் மாறும். இல்லை என்றால் பரிதாப நிலைக்குள் ஏதோ ஒன்றில் போய் பிசாசு பிடிப்பான், பயம் வரும். இல்லை என்றால் அவபக்தி, தேவ நம்பிக்கையே இருக்காது. போடா எல்லாத்தையும் பார்த்தாச்சு, கடவுளாம். துன்மார்க்கன் எப்பவுமே கடவுளை நம்ப மாட்டான், அவனுக்கு விசுவாசமே வராது, அவன் கேடு வர வைத்துக் கொள்றான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடாரிய கடினப்படுத்துறவன் சடிதிலே சகாயமின்றி நாசமாவானா. புத்தி சொல்றாங்களா கேட்கலையா, திரும்ப சொல்றாங்களா கேட்கலையா, திரும்ப சொல்றாங்க கேட்கலையா, ஒரு நாள் வரும் பார் உனக்கு ஆபத்து. அது வியாதியா மாறலாம், அது ஒரு பெரும் சிக்கலாய் மாறலாம், இல்ல பெரிய ஒரு கேஸாய் மாறலாம். ஏதோ ஒன்றில போய் மாட்டுவேன். அன்றைக்கு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடாரியை கடினப்படுத்துறவன் சடிதில சகாயமே இருக்காது. அவனை காப்பாற்ற, அவனை ரட்சிக்க, அவனை மீட்க யாருமே இருக்காது, நாசமாய் போவானா. இன்னிலிருந்து பெற்றோர் தன் பிள்ளைகளை ஞானம் புத்தி பெற்றவர்களாய் இருக்கணும். இந்த உலகத்தில் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க பண்படுத்தி அதை வளர காப்பாற்றணும்.